அதாவது இவர் 6ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரை தீகினி முஜாஹிதா வித்தியாலயத்தில் கல்வி கற்றுக்கொண்டார். அந்த டைமில் நான் ஒரு பாட ஆசிரியராகவும் வகுப்பாசிரியராகவும் இருந்தேன். அந்த டைமில் இவர் கொஞ்சம் பாடசாலையில் வரும்போதும் இந்த இடர்பாடு அப்படி சில விஷயங்களில் இருந்தார். அவங்க வாப்பட முயற்சியால் என்ன செஞ்சேன்னா, ஒவ்வொரு ஆசிரியரை ஒவ்வொரு ஆசிரியரையும் ஒவ்வொரு நாளும் சந்தித்து 8ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரையும் சந்தித்து ஒவ்வொரு ஆசிரியரையும் சந்தித்து இந்த அவரை பற்றி எப்போவும் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருப்பார். கேட்டு இவரை முயற்சின்னு சொல்கிறத விட வாப்பட முயற்சி தான் கூட. இதில் இவரை முயற்சின்னு சொல்கிறத விட வாப்பட முயற்சி அதாவது கூடுதலாக காணப்படுச்சு. பாட ஆசிரியர் மட்டும் இல்லாமல் வெளியில் டியூஷன் நடக்கும், அந்த பாட ஆசிரியரை பெரிய சந்திப்பார். இப்படி சந்தித்து விடாமுயற்சியால் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் இவங்களோட வாப்பா தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசிரியரையும் சந்தித்து இவர் முயற்சியின் காரணமாக மிகப்பெரிய பலன்களை அடைஞ்சிருச்சார். இதே மாதிரி ஒவ்வொரு பெற்றார்களும் முயற்சி செய்தால் பல சாதனைகளை படைக்கலாம் என்று நினைக்கிறேன் நான். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குல்லாஹ். நன்றி. மேலும் என்னன்னு சொன்னால், இதுக்கு பிறகு அதாவது இந்த யூனிவர்சிட்டி எடுபட்ட பிறகு அவர் காலையில் எழும்பி ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு, அதாவது பராட்டா செய்து அந்த பணத்திலும் பின்னரும் பராட்டா அடித்து அந்த இடப்பட்ட காலத்தில் அவர் இந்த ஓவியங்களை வரைஞ்சார். இதுக்கிடையில் அவரை வீடு கட்டுறதுக்குரிய காசை அங்கேருந்து அனுப்பிச்சார். இங்கேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து தான் அனுப்பிச்சார். யூனிவர்சிட்டியிலேருந்து சில பிள்ளை யூனிவர்சிட்டி போகிறதுக்கு காசு தான் கேட்கும்போது. ஆனால் இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இவர் அங்கேருந்து வேலை செஞ்சு அந்த காசை அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் அனுப்பி அந்த காசில் சரி சைஸான வீடு இன்னும் கட்டிருச்சாங்க அல்லாட உதவியால். சரியா? இவர முயற்சி இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இவர் பெற்றார் மாதிரி முயற்சி செஞ்சால், முயற்சி செஞ்சதை விட பெற்றார் இவர் தான் கூடுதலாக முயற்சி செஞ்சாருங்க. நான் எந்த அனுபவத்தில் நான் அவரோட சிரிஞ்சத்தில் பேசுகிறேன்னா, ஆகவே எல்லா பெற்றார்களும் இவர் போன்று முயற்சி செய்தால் பல பலன்களை பெறலாம் என்று கேட்டு இந்த சிறிய உரை முடித்துக்கிறேன். நன்றி. உண்மையிலே நன்றி சார், நன்றி. உண்மையிலே இதை நாங்கள் பாராட்டக்கூடிய விஷயம். உண்மையிலே மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த அன்வர் முபீஸ் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு சாதனை பயணத்தை எங்களுக்காக இந்த சோவியத்து மூலமாக காட்டியிருந்தார். எனவே நாங்கள் இந்த சந்தோஷமான தருணத்தில் நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆசிரியர்கள் அது மட்டுமல்ல, எங்களுடைய மாணவிகளும் சந்தோஷமாக இந்த சித்திர ஓவியங்களை பார்த்து சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். உண்மையிலே நாங்களும் பாராட்ட வேண்டும். இந்த மண்ணுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், ஒரு பெருமிதம் என்று கூறலாம். ஏனென்றால் இந்த வகையான சாதனையாளர்கள் இன்னும் பிறந்து கொண்டிருக்கின்றார்கள், வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, நாங்கள் இன்னொரு ஆசிரியரோடு பேச இருக்கின்றோம்.